இது என்ன விதமான ஒரு அரசியல்னு எனக்கு புரியல. அவர் சொல்றாரு மனதெல்லாம் இங்கே தான் இருக்கின்றது அப்படின்றாரு. அவர் மனசை அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காரு. அப்போ அழுத்தம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவர் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு பத்திரிகையில ஒரு செய்தி வந்திருந்தது, அது ஒரு 3 பேருக்கோ 4 பேருக்கோ மட்டுமே தெரிஞ்ச விஷயம், இது எப்படி அவங்களுக்கு போச்சுன்னு தெரியல. இது ராஜ்நாத் சிங் அவர்கள் அந்த திமுக விழாவில் கலந்துக்கும் போது அப்பெல்லாம் அவங்க எழுதலை, இப்போ மட்டும் எழுதுறாங்கன்னா, எழுதுறவங்க எழுதிட்டு தாங்க போவாங்க. 4 பேர் 4 சொல்ல தான் செய்வாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அரசியல் பண்ண முடியுமா? எத்தனை வருஷமா இருக்காரு அண்ணன் திருமா அவர்கள் அரசியல், அவருக்கு இதெல்லாம் தெரியாதா? பத்திரிகைகள் இப்படித்தான் எழுதுவாங்க, இவங்க சில பேர் சொல்கிற மாதிரி சிண்டு முடிகிற வேலை தான் செய்வாங்க, கோல் முட்டி தான் விடுவாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணலாமான்னு தான் பார்ப்பாங்க. எத்தனையோ விஷயங்கள் இந்த மாதிரி வந்திருக்கல. இவர் வரப்போற இவங்களே சொல்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் கூட்டணியில் குழப்பம் உண்டாக்கலாமான்னு பார்க்குறாங்க, அப்படி செய்தி போடுறாங்க இப்படி செய்தி போடுறாங்கன்னு பல பத்திரிகைகளில் பல ஊடகங்களில் வந்திருக்குன்னு இவர் தானே சொல்கிறாரு. அப்புறம் இதுக்கு மட்டும் ஏன் இல்லை இல்லை நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்னா